ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லைம் மிக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்லைம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்லைம் தான். சரி, இதில் வந்து யாரா மிக்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எடுத்திருக்கேன். அப்போவுமே வந்து இந்த ஸ்லைம் வந்து கெட்டலாம் போல், அதுக்குள்ளே வந்து ஒரு ஜில்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே தான் வந்து இருந்துச்சு. எடுக்கும்போதே நல்லா கைக்கெலாம் வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு. எடுக்கும்போது அந்த பாட்டிலேருந்து வராமல் கொஞ்சம் பிஞ்சு தான் வந்து வந்துச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு இது மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு. இன்றைக்கி வந்து நம்ம மண் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்லைமில் வந்து மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ரெண்டுமே வந்து பிளெண்ட் ஆகுமா, என்ன கலரில் வந்து சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி நிறையா வந்து எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் செஞ்சு பார்த்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஸ்லைமில் வந்து மண் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மண்ணெலாம் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன திங்ஸ்லாம் வந்து ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணனாலும் அதையுமே வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து மணல் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஸ்லைமில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து வேறு எதனா திங்ஸ் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம நிறைய திங்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே வந்து நல்லா ஃப்ளாட்டாக வந்து அந்த ஸ்லைமை பண்ணிட்டேன். என்னால் அந்த சவுண்டை வந்து கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா வந்து வீடு ஃபுல்லாக சுற்றி வந்து சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால் என்னால் சவுண்டு வந்து இது பண்ண முடியல. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வாய்ஸ் கொடுக்குறேன். என்றைக்குலாம் வந்து முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லைமோட சவுண்டோடு நான் வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். மண்ணை வந்து உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டேன். ரெண்டுமே வந்து ஒன்றோட இதுவாகிடுச்சு. ஆனால் கை வைக்கும்போது கொஞ்சம் கூசுகிற மாதிரி இருந்துச்சு கை. ஏன்னா வந்து அந்த மண் இல்லையா, அதனால் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து நல்லா போட்டு நான் பிசைஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி மண் போட்டு ஸ்லைமில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து மற்ற எதனா திங்ஸ் போட்டால் உங்களுக்கு லைட்டாக தான் வந்து கலர் மாறும். ஆனால் இது டோட்டலாக வந்து கலர் மாறிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துமே வந்து வைக்க முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு மாதிரி இருக்குது. இதை தூக்கி தான் வந்து வீசணும். ஸ்லைம் வந்து இந்த மாதிரி மண்ணெலாம் போட்டு மிக்ஸ் ஆகும்போது ஸ்லைமே வந்து வேஸ்ட் ஆகிடுது. நம்ம இதை வேறு எந்த யூஸுமே வந்து பண்ண முடியாது. வேறு எதனா வந்து மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் நாள் வந்து எடுத்து வைக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சது அப்படியே தான் இருக்குது. ஆனால் வந்து இதை எடுத்தே வைக்க முடியாது. ஏன்னா மண்ணெலாம் போட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. இதை தூக்கி தான் வந்து வீசணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மண்ணெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்லைமாக இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் நிறைய வாட்டி விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லைம் இருக்கும்ல, அந்த ஸ்லைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். புது ஸ்லைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா திரும்பவுமே இதை வச்சு நீங்கள் விளையாடவே முடியாது. அந்தளவுக்கு வந்து மோசமாகிடும். அந்த கலரும் சரி, நம்ம வந்து அதை பிடிச்சி இழுத்தாலும் அது வராது. அது விளையாடவே முடியாது. அது தொடும்போது கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், அதுவுமே வந்து இருக்காது. இந்த மாதிரி நிறைய ஸ்லைம் வீடியோ வந்து உங்களுக்கு வேணால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்